வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆர்ச்சிவ்டு ஆப்ஷனை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்ச்சிவ்டு ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது, நாம் எப்படி இந்த ஆர்ச்சிவ்டு ஆப்ஷனை பயன்படுத்தலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ச்சிவ்டு ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் ஒரு பர்டிகுலர் சேட்டையோ இல்லை குரூப் சேட்டையோ நம்ம ஹைட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்ச்சிவ்டு ஆப்ஷன் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு சில சேட்டுக்கு மெசேஜ் அனுப்பாமல் இன்ஆக்டிவாக வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி இருக்க சேட்டை நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கு பதில் இந்த ஆர்ச்சிவ்டில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் சேட்லேருந்து நீங்கள் டெக்ஸ்ட்டோ இல்லை மீடியா ஃபைல்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு சேட்டை எப்படி ஆர்ச்சிவ் பண்ணுறது, அப்படி ஆர்ச்சிவ் பண்ண சேட்டை எப்படி திரும்ப அன்ஆர்ச்சிவ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ சேட்டில் உங்களுக்கு தேவையான பர்டிகுலர் சேட்டை சரி இல்லை குரூப் சேட்டை சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே ஒரு டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், இது அந்த ஆர்ச்சிவ் சிம்பிள். இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண அந்த சேட் ஆர்ச்சிவ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி அதுக்குள்ளே மூவ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆர்ச்சிவ்டுக்குள்ளே எந்தெந்த சேட்டில் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சேட் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ பண்ணவே பண்ணாது. ஜஸ்ட் இந்த ஆர்ச்சிவ்டில் ரைட் சைடில் ஒரு சின்ன நம்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போ நம்ம ஆர்ச்சிவ்டில் 2 சேட் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 2 சேட்டில் இருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் ஷோ பண்ணவே பண்ணாது. ஜஸ்ட் இந்த இடத்துல எத்தனை சேட்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ற சிம்பிள் மட்டும் தான் உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போ ஒரே சேட்லேருந்து 2-3 மெசேஜ் வந்தாலும் சரி இங்கே 1 அப்படின்னு தான் ஷோ பண்ணும். ஒருவேளை 2 சேட்டில் இருந்தும் ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு நாங்கள் 2 அப்படின்னு ஷோ பண்ணும். அதாவது ஒரு சேட்டில் இருந்து பல மெசேஜ் வந்தாலும் உங்களுக்கு 1 அப்படின்னு தான் ஷோ பண்ணும். இப்போ நம்ம ஆர்ச்சிவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ எப்படி அன்ஆர்ச்சிவ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்ச்சிவ் ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எந்த சேட்டை அன்ஆர்ச்சிவ் பண்ண போகிறீங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே இந்த அப்லோட் சிம்பிள் காமிக்க இந்த ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண அந்த சேட்டை உங்களுக்கு அன்ஆர்ச்சிவ் ஆகிடும். அதாவது திரும்ப நார்மலாக பழையபடி சேட் லிஸ்ட்லேயே உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போ ஒரு சேட்டை நம்ம எப்படி ஆர்ச்சிவ் பண்ணுறது அன்ஆர்ச்சிவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்து நான் செகண்டாக சொன்ன ஆப்ஷன், அதாவது தேவையில்லாத சேட்டை டெலீட் பண்ணுறதுக்கு பதில் ஆர்ச்சிவ்டில் மூவ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி நீங்கள் எந்தெந்த சேட்லாம் டெலீட் பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் அந்த சேட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே அந்த சேட்டை நீங்கள் ஆர்ச்சிவ்டில் மூவ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் திரும்ப அந்த பர்டிகுலர் சேட்லேருந்து உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கடைசியாக இந்த ஆர்ச்சிவ்டு ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக்கும், இந்த மாதிரி நிறைய ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.